அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் 17ஆம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி 1ஆம் தேதி உங்க ராசிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட ஒரு 31 நாட்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது அது என்னென்னங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான PGTRB ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், MSc BEd ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல. புரட்டாசி 1ஆம் தேதி அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பெயர்ச்சி நிகழ இருக்கு. சிம்ம மனையிலிருந்து பெயர்ச்சியாகி சூரிய பகவான் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்ய போறார். இங்க ஏற்கனவே புதன் இருக்கார். புதாதித்ய யோக நிலையில சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க. அடுத்து புரட்டாசி 16ஆம் தேதி அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே அங்க செவ்வாய் சஞ்சாரம் செய்யறார். அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில புதனும் பயணிக்க போறார். அடுத்து புரட்டாசி 22ஆம் தேதி அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்மமனையிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னி ராசியில சஞ்சாரம் செய்யறார். அடுத்து புரட்டாசி 31ஆம் தேதி அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்க இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த புதன் செவ்வாயோட இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார். இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த 31 நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போறாங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்கலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார். இங்க ஏற்கனவே உச்சபலம் பெற்ற புதனும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். புதன் சூரியன் இணைவு, லக்னாதிபதியும் தனஸ்தான அதிபதியும் இணைந்த அமைப்பு, புதாதித்ய யோகமும் விசேஷம். ஆனா உங்க ராசியிலேயே சுக்கிரனும் கேதுவும் இணைந்த நிலையில இருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு. பொதுவா சுக்கிரன் கேது இணைவு அந்த அளவுக்கு விசேஷமான அமைப்பு கிடையாது. அதுவும் லக்னத்திலேயே இருக்கிறது. கேது உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால மனக்குழப்பத்தை கொடுத்துட்டே இருந்தாலுமே உங்க ராசி அதிபதி பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஸ்தான பலத்தோடையும் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா தான் இருக்கும். பிளான் பண்ணி தெளிவான பாதையில பயணிக்கிறதுக்கு அற்புதமான காலகட்டம் இது. சிந்தனை தெளிவோட செயல்படுவீங்க. 3-10க்குரிய சுக்கிரன் உங்க ராசியில இருக்கிறது ஒரு வகையில நல்லது. ஒரு மன தைரியத்தை உத்வேகத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எதுவா இருந்தாலும் சரி, என்னால முடியும், நான் பார்த்துப்பேங்கிற ஒரு மன தைரியத்தை கொடுக்கும். ஆனா என்னதான் அந்த எண்ணங்கள் இருந்தாலுமே அந்த எண்ணங்களை செயல்படுத்துறதுல சில தடங்கல்கள் இருக்கும். என்ன காரணம்னா அந்த சுக்கிரனோட கேது இணைவுங்கிறது எண்ணங்களை செயல்படுத்த விடாது. செயல் வடிவில் எண்ணங்களை மாத்துறதுல தடங்கல்களை உண்டாக்கும். உங்க மனசு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பெருசா பண்ணணும், ஃபியூச்சருக்காக நம்ம இப்படி ஸ்டெப் எடுக்கணும், அப்படி பண்ணணும், இந்த ஐடியா பண்ணணும் அப்படிலாம் யோசிப்பீங்க. ஆனா அதுக்காக ட்ரை பண்ணீங்கன்னா அதுல தடங்கல்களை கேது ஏற்படுத்துவார். உங்க சிந்தனைகளை உங்க செயல்கள் டவுன் பண்ணிட்டே இருக்கும். இதை பண்ணி இப்ப என்ன ஆயிட போகுது, இது கிடைச்சா மட்டும் பெருசா என்ன நடந்துற போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்று சிந்தனைகளை உங்க செயல்கள் மூலமா உங்களுக்கு ஏற்படுத்துவார் கேது பகவான். கேதுங்கிறவர் பற்றில்லா கிரகம், எதிலையும் பற்றில்லா தன்மையை கொடுப்பார். சுக்கிரன்கிறவர் சுகபோகம் சார்ந்த பற்றுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர். இந்த 2 கிரகங்களும் இணையும் போது வாழ்க்கையில ஒரு பற்றில்லாத தன்மையை, ஒரு பிடிப்பில்லாத தன்மையை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு ஓவர் திங்கிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த சுக்கிரன் கேது இணைவு. அதனால ஒரு விஷயம் பிளான் பண்றீங்க, யோசிக்கிறீங்கன்னா துணிஞ்சு அந்த முயற்சியில இறங்க பாருங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி பலமா இருக்கிறதுனால எதுவா இருந்தாலும் துணிந்து இறங்கினா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, எந்த விஷயத்த நீங்க சூஸ் பண்ணீங்கனாலும் சரி, ஒரு விஷயத்த யோசிச்சீங்கன்னா தைரியமா இறங்குங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இந்த 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல தைரிய வீரிய காரகனான செவ்வாய் இருந்து அவருக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால தைரிய வீரியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். துணிஞ்சு இறங்குங்க, வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஆனா உங்க ராசியில இருக்கும் கேது உங்களை ஒரு விஷயத்துல நிலைத்தன்மை இல்லாத அமைப்பை ஏற்படுத்தும். ஒரு விஷயத்த முடிவெடுத்தீங்கன்னா அதை மனநிலையை மாத்திக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்துக்கு இடம் தராதீங்க. அதே மாதிரி குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துல ஆட்சி உச்சம்.
குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யற யோகத்தை சிறப்பாவே ஏற்படுத்தும். உங்க குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். நிறைய பேருக்கு வீடு வாங்குற யோகம் சிறப்பா இருக்கும். இடம் வாங்குற யோகம், நிலம் வாங்குற யோகம் சிறப்பா இருக்கு. நீங்க எடுக்கும் முயற்சிகளை செயல்படுத்துறதுக்கு அற்புதமான காலகட்டம் இது. நிறைய பேர் வீடு மாற்றம் பண்றது, கிரகப்பிரவேசம் பண்றது, வீட்டுல என்ன விஷயம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்துறது, குடும்ப உறுப்பினர்களுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து செய்யறது, இதெல்லாம் சிறப்பா இருக்கு. மூத்த சகோதர உறவுகளுக்காக சுபகாரியங்கள் செய்யற யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதிச்சுப்பீங்க. நுணுக்கமான விஷயங்களையும் புத்தி சாதுரியத்தோட பேசி காரியத்தை சாதிச்சுப்பீங்க. எந்த இடத்துல எப்படி பேசினா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க புத்தியால பொருளாதார முன்னேற்றத்தை காண்பீங்க. பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். உங்க மைண்ட் புதிய புதிய ஐடியாக்களை எல்லாம் கொடுக்கும். புதிய யோசனைகளால உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். நஷ்டங்கள் நீங்கி லாபங்களை நோக்கி உங்க பிசினஸ் பயணிக்கும். கஸ்டமரை சூப்பரா பேசியே உங்க கண்ட்ரோல்ல வச்சுப்பீங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதம் மிக சிறப்பா இருக்கும். குறிப்பா முதல் 22 நாட்களுக்கு சிறப்பாவே இருக்கும். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது சாதகமான காலகட்டம். புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முன்னேற்றம் வளர்ச்சி சிறப்பாவே இருக்கும். இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை குறைச்சிக்கிட்டு குறைந்த அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எஃபர்ட் அதிகமா போட்டீங்கன்னா, அதிகமா உழைச்சிங்கன்னா வெற்றி நிச்சயம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளால ஆதாயம் இருக்கும். உங்க பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் எல்லாமே சிறப்பா இருக்கும். உங்க பணிகளுக்கான, உங்க முயற்சிகளுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்போட இருப்பாங்க. அரசு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குமே ஒர்க் பிரஷர் இந்த காலகட்டத்தில் குறையும். இடமாற்றத்துக்கு காத்துட்டு இருக்கவங்களுக்கும் இது சிறப்பான காலகட்டம். உத்தியோகத்துல இடமாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் உத்தியோகம் மிக சிறப்பு. சம்பள உயர்வு, இடமாற்றம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி பழைய வேலையை விட்டுட்டு புதிய வேலை மாற்றணும்னு ஒரு சிலர் முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல குரு, அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கார். பொருளாதார ரீதியா முன்னேற்றம் கருதி இந்த காலகட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் பொருளாதார நெருக்கடியும் சற்று இருக்கும். கடன் சுமையும் ஒரு சிலருக்கு இருக்கும். இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியை குரு உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறது விசேஷம். ஏன்னா அஷ்டமாதிபதிங்கிற ஆதிபத்தியத்தையும் குரு செய்கிறார். ஒன்னுத்த மைனஸ் ஆக்கி ஒன்னுத்த பிளஸ் ஆக்குவார், ஒன்னுத்த பிளஸ் ஆக்கி ஒன்னுத்த மைனஸ் ஆக்குவார். இதுதான் குருவுடைய தன்மை சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். சிம்மராசிக்கு சூரியனுக்கு குரு நட்பு கிரகம்ங்கிறதுனால மேஜரா பெரிய அளவுல பிரச்சனைகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கறது இல்ல. கடன் சார்ந்த விஷயங்களையும் மேனேஜ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி, தைரியம் உங்களுக்கு இருக்கும். பொருளாதார ரீதியா பெரிய அளவுல தடுமாற்றங்கள் எதுவும் இருக்காது. உங்களுக்கு தேவையான மாற்றங்கள், மகிழ்ச்சி இது எல்லாமே நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த மாதத்துல 22ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் நீச்சமாறார் தனஸ்தானத்துல. அதனால தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல, இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல புரட்டாசி 22ஆம் தேதிக்கு பிறகு சற்று கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா தொழில் தானாதிபதி சுக்கிரன் நீச்சமாறதுனால தொழில் ரீதியாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களையும் திடீர் மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது உங்களுக்கு சாதகமற்ற மாற்றங்களா இருக்கலாம். மாத பிற்பகுதியில எதிலும் முன்னெச்சரிக்கையோட செயல்படுறது உங்களுக்கு நல்லது. அடுத்து திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள் கிடைக்கும். 7ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துல வக்ரம், இது யோகமான அமைப்பு தான். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் உங்க ராசியில கேது இருக்கிறதுனாலையும் கல்யாணம் பண்றவங்க பொருத்தத்தை எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கடத்துல இருக்க கிரக நிலைகளையும் கொஞ்சம் 1-2 தடவை செக் பண்ணிட்டு கல்யாணம் பண்றது நல்லது. காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. ஒரு சிலருக்கு குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலுமே கடைசியில பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆனாலும் 7-1ல ராகு கேது வந்தமர்ந்த காரணத்தினால ஒரு சில பொருத்தமில்லாத ஜாதகங்கள் அதிகம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுல கொஞ்சம் கவனம். மற்றபடி திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான மாற்றங்கள் இருக்கும். புரட்டாசி முதல் 22 நாட்களுக்கு சுப செய்திகள் அதிகம் கிடைக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல நெகட்டிவா இருந்ததோ அது எல்லாம் இப்ப பாசிட்டிவா மாறும். வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க. வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய ரீதியா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரியாகும். வாழ்க்கை துணையால ஆதாயம் இருக்கும். அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒற்றுமையா இருப்போம்.
திடீர்னு இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் திடீர்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சில நேரங்கள்ல சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது, அனுசரித்து செல்வது நல்லது. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா நெகட்டிவ் எதுவும் இல்ல. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கேதுவோட இணைந்த அமைப்பு. மாத பிற்பாதியிலையும் சுக்கிரன் கலத்தர காரகனான சுக்கிரன் நீச்சம்ங்கிறதுனால கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆனா மேஜரா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாவே போகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இது அற்புதமான காலகட்டம். படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். முதல் 22 நாட்களுக்கு சூரியன் புதன் காம்பினேஷன், புதாதித்ய யோகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. படிப்பு சார்ந்த வகையில தொய்வு நிலைகள் நீங்கி முன்னேற்றகரமான நிலை இருக்கும். படிப்புக்கு ரொம்ப பாசிட்டிவான காலகட்டம் இது. கல்வி சார்ந்த வகையில மாணவர்கள் ஏதாவது முக்கியமான விஷயம் பிளான் பண்றீங்க, மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்தில் நட்பு வட்டாரம் விரிவடையும். புதிய நபர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. புதிய நபர்கள் கிட்ட தேவையில்லாம பேச்சு வச்சுக்க வேண்டாம். ஆராய்ச்சி துறையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சக்சஸ் ஆன காலகட்டம். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கனாலும் இந்த காலகட்டத்துல சாதகமான நிலை நிச்சயம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி வக்ர சனியா இருக்கிறதுனால உடல் ரீதியா பெருசா எந்த தாக்கமும் இருக்காது. உடல்நல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத முற்பாதி, அதாவது புரட்டாசி 22ஆம் தேதி வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும். அதன் பிறகு சற்று எதிலும் சிந்தித்து செயல்படுறது நல்லது. சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.